ஆண்டின் பொதுக்காலம் 13வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 9 அருள்வாக்குகள் 14 தொடக்கம் 17 வரை. இன்றைய நற்செய்தி, பரிசேயர்கள் ஏன் இயேசுவின் சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்பதை கேட்க யோவானின் சீடர்களை ஏவி விடுகிறார்கள். யூதர்கள் வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருந்தனர். அவர்கள் துக்கத்திற்காக நோன்பு இருந்தனர். இன்றைய நற்செய்தியில் இயேசு சரியான காரணத்திற்காக சரியான நேரத்தில் நோன்பிருப்பதுதான் சரியான சமய நடைமுறை என்று குறிப்பிடுகிறார். இதனை புரிய வைப்பதற்காக இயேசு பழைய கிழிசலில் புதிய துணியை ஒட்டு போடுவது, புதிய தோற்பைகளில் பழைய திராட்சைப்பழ ரசத்தை ஊற்றுவது பொருந்தாது என்றும் கூறுகிறார். இயேசு இந்த உலகத்தில் கடவுளுடைய அரசை புதிய திராட்சைப்பழ ரசத்தைப் போல துவக்கி வைத்து விட்டார். எனவே இயேசுவின் சீடர்கள் உண்ணா நோன்பிற்கு பதிலாக விருந்து படைத்து மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று கூறுகிறார். இறைவாக்கினர்கள் பழைய ஏற்பாட்டில் கடவுளை மணமகன் என்றும் இஸ்ராயேல் மக்களை மணமகள் என்றும் கருதுகின்றனர். எனவே மணமகன் இயேசு நம்மோடு இருக்கும் வரை இயேசுவின் சீடர்களாகிய மணமகள் மகிழ்ச்சியோடு விருந்து கொண்டாடுவதுதான் முறை. இயேசுவை மணமகனாக பெற்றிருக்கின்ற நாம் நமது பழைய பழக்க வழக்கங்களுக்கு சாவுமணி அடிக்க வேண்டும். பழைய வழிகளையும் பழைய பாணிகளையும் புறம் தள்ள வேண்டும். இயேசு தொடங்கி வைத்த விண்ணரசுக்கு ஏற்ப நமது வாழ்வு முறை மாற்றியமைக்கப்பட வேண்டும். இயேசுவோடு இருப்பதும் அவரது விண்ணரசின் மதிப்பீடுகளை வாழ்வதும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் நம் அனைவருக்கும். இயேசுவை அனுபவிப்பது நமது வாழ்வில் ஒரு மாட்சி நிறைந்த நிகழ்வு. நாம் இயேசுவோடு இருப்பது புதிய திராட்சைப்பழ ரசம் புதிய தோற்பைகளில் ஊற்றப்பட்டது போல. ஆனால் நாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றாத போதும், இறையாட்சிக்கு ஏற்ப நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளாத போதும் நாம் இயேசுவிடமிருந்து அன்றாடம் பிரிந்து செல்லுகிறோம். இயேசுவை பிரியும் நேரமெல்லாம் நமக்கு வருத்தமான நேரம்தான். நாம் இயேசுவிடமிருந்து பிரிந்து செல்வது அவரை காட்டிக் கொடுப்பதற்கு கூட சமம். அப்படி செய்கின்ற வேளைகளில் மனமுடைந்து உண்ணா நோன்பிருந்து நமது பழைய இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் இயேசுவின் நிறைவான ஆசீர், இயேசுவின் குணப்படுத்துதல், இயேசுவின் அமைதி, இயேசுவின் அகமகிழ்ச்சி அனைத்தும் நமக்கு கிடைக்கும். எனவே புதிய தோற்பைகளாக நாம் இருப்போம். இயேசுவை அன்றாடம் அனுபவிப்போம். ஆமீன்.